சப்பாத்தி செய்யலைனாவே தேய்ச்சி போகிற நேரத்தை விடுங்க, அதுக்கு என்ன குருமா வைக்கலான்னு யோசிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுங்க. அப்படி வைக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக ஒரு சோயா குருமா வைக்கிறதுக்கு பார்க்கலாம் வாங்க. புளி கல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு உளுந்து பருப்பு கடலைப்பருப்புலாம் போட்டுங்க சட்டுன்னு வெடிக்கி விட்டு கடுகு சாப்பிடுவாங்க. சத்தம் கேட்டோன்னே கொஞ்சம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா போட்டு வணக்கலாங்க. இது வணக்கரை பார்த்துட்டு சப்பாத்தியாக வெடிக்கலையாகி போயிருந்துங்க. பக்கத்தாலே நீ சும்மா இருக்கிற உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன்ட்டு அந்தளவு பார்த்து வச்சுங்க. குருமா கிளாஸாக வணக்கலாங்க. அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 5-6 போட்டு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு தேங்காய் 5-6 முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு, சீரகம் எல்லாம் ஒன்றா போட்டு வணக்கலாங்க. ஏன் மஞ்சத்தூள், சீரகத்தூள், சோம்பு தூள் எல்லாம் போட்டுக்கலாங்க. அப்படியே பக்கத்தில் நம்மளே கொஞ்சம் வணக்கிக்கணும், என்ன கறிடுவாங்க. அப்படியே லேசாக மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க பதமாக தொலாவி விட்டுக்கோங்க. எல்லாம் பச்சை வாசனை மசாலாலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மல்லித்தலையும் புதினாத்தலையும் போட்டுக்கலாங்க. அது 2 தடவை தொலாவி ஓட்டுக்கிற மசாலாலாம் அந்த தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிச்சுங்க. அந்த மீன் மேக்கெல்லாம் ருசி பிடிக்கிட்டுங்க. ஆற வச்சோம் தூங்க போகிறக்குள்ளார எடுத்து அரைச்சிடலாங்க. நம்ம சோயா குருமா ரெடிங்க. செஞ்சு வச்சது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, அவர் பசிக்கின்றீங்க. சேப்பே இல்லாமல் அந்த சப்பாத்தி எடுத்து வட்டலில் ஊட்டுங்க. சூப்பராக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.